வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் ஓபிஎஸ் கூட்டத்தில் பங்கேற்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய அங்கமாக வகிக்கக்கூடிய பெரும் விதத்தில் செயல்பட நம்மளுடைய பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. என்ன கூட்டம்னா ஒன்றிணைப்பு கூட்டம் அப்படின்னு ஓபிஎஸ் தலைமையில் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்திற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாஞ்சிக்கள் என எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு அறிவிப்பை, அதாவது அழைப்பு கொடுத்துருக்கார். அந்த அழைப்பில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏற்று வருவதாக பார்த்திங்கன்னா கூறியிருக்கு. இந்த சூழலில் தற்பொழுது பல நிர்வாகிகள் வரப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிணைப்பு நடைபெறுமா? நேற்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருந்தார். என்னன்னா, ஒரு பலாப்பழத்தை போய் பூஜை செய்கிறவர் போய் எப்படிங்க அதிமுகவில் ஏற்றுக்க முடியும்? அடிப்படை தொண்டர்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காப்பாற்ற இந்த கட்சியை நாங்கள் தான் காப்பாற்ற முடியும். அவர் போய் எப்படி காப்பாற்ற முடியும்? அவர் போய் பலாப்பழத்தை போய் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பொழுதும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்ததில்லை, சுயநலமாக தான் இருப்பார் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்க பார்த்திங்கன்னா ஒரு பதிலடியாக இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பேசுகையில் இருக்கும். அவர்களுடைய ஆதரவாளர்களே வரப்போகிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பை இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் எடுப்பாங்க. என்னன்னா, கட்சியில் கண்டிப்பாக தலைமை மாற்றணும், அதுவும் நீங்களும் சசிகலா அவர்களும் வரணும் அப்படின்றத தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க. அதன் பிறகு அடிப்படை கொள்கைகளை, அடிப்படை சட்ட திருத்தங்களை எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் வழிவகுத்ததே இல்லை, எல்லாத்தையுமே மாறி இருக்கு, அதையும் கொஞ்சம் மாற்றணும். அதன் பிறகு பெருமளவில் நம்மளுடைய நிர்வாகிகள், அதாவது பழைய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது என்னென்ன பொறுப்புகள் நியமிக்கப்பட்டதோ அதே பொறுப்புகள் இருந்தால் தான், புதிதாக கொண்டு வந்த பொறுப்புகள்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்னு நிறைய விதமான கருத்துக்களை பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் சொல்லி ஒரு முடிவுக்கு இன்றைக்கி ஒரு வழி வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதனால தான் இந்த ஒரு மாநாட்டிற்கு அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா வருகை தரப்போகிறார்கள் என்ற ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு. இந்த ஒரு சூழலில் அதிமுக என்ற ஒரு கட்சி தற்பொழுது மீண்டும் பிளவுகளில் சிக்கிவிட்டது. மீண்டும் பிளவுகளில் சிக்கி அடுத்த ஒரு பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா மாற்றம் முன்னெடுப்புகள்லாம் எல்லாமே இருக்கிறதுனால அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது, என்னென்னலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூட்டத்தில் தீர்மானங்களை ஏற்றப் போகிறார்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா பொறுத்திருந்தான்னு பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.